நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் நாட்டு மாடு கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரிஜினல் காங்கேயம் பிரீடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடும் கன்று நல்ல தெளிவாக இருக்குது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு இரண்டாம் மீத்து மாடு தான். இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாடு இரண்டாம் மீத்து மாடு கன்று போட்டு 3 மாதம் ஆகுது. கால கன்று தான் ஈன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழிலாம் எதுவும் சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க. தற்போத கறவை ஒரு 3-4 லிட்டர் தாராளமாக கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு சென ஊசி வச்சாச்சுங்க. சென ஊசி வச்சு 1 வாரம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சென ஊசி வச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 லிட்டர் 2 வேளைக்கும் கறவை கறந்துட்டு இருக்கு. 4 லிட்டர் பக்கம் கறவை கறந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன்னு திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. துறையூரில் இருந்தாலும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுடலாம். மாட்டு கண்டு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. பொறுமையான குணத்துக்கு தங்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் குணத்துக்கு நாங்கள் கேரண்டிங்கிற மாதிரி குணத்துக்கு தங்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, மாட்டிங்கண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். சென ஊசி வச்சுருக்குது. ஒரு 4 லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருக்குது. 3லேருந்து 4 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் பொறுமையான குணம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.